ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 1 லட்சம் ரூபாயை நெருங்கி 99,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எத்தியோப்பியாவில் பிரதமர் மோடியை தன் காரில் அமர வைத்து அந்நாட்டு பிரதமர் அபி அகமது தானே காரை ஓட்டி சென்று விமான நிலையத்திற்கு அழைத்து வந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி எத்தியோப்பியாவில் இறங்கிய போதும் அபி அகமதுவே ஓட்டுநராக மாறி பிரதமரை விமான நிலையத்திலிருந்து அழைத்து சென்ற நிலையில் தற்போது மீண்டும் அவரை பிரதமரை காரில் அமர வைத்து விமான நிலையத்திற்கும் அழைத்து சென்றார். 100 நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெயர் மாற்ற விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன எனவும் முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்காக 3வது நாளாக விருப்ப மனு விநியோகம். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடவும் விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை பெற்றனர். 23ஆம் தேதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழகம் வரவுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நாளை இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். அன்புமணி மீதான ஊழல் வழக்குகளை CBI விசாரிக்க வேண்டும் என ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாமக விவகாரத்தில் போலி ஆவணங்கள் குறித்து CBI விசாரணை நடத்தவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என்று அன்புமணி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலத்தில் தாவேகா தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் செய்யும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். CCTV கேமரா பொருத்தும் பணி, குடிநீர் வசதிகள், விஜய் உள்ளே வரும் மற்றும் வெளியே செல்லும் வழி, விஜய் பிரச்சார வாகனம் நிற்கும் இடம் குறித்தும் காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். வேளச்சேரியிலிருந்து கிண்டி சென்ற மாநகர பேருந்தின் பின்புறத்தில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணிக்கும் மாணவர்களின் வீடியோ காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் கோயில் நிர்வாகம் சார்பில் கம்புகள் அமைத்து தடுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து எச்சரிக்கை பலகையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்லவும் GST சாலையை கடப்பதற்காகவும் அமைக்கப்பட்டுள்ள எஸ்கலேட்டர் அடிக்கடி பழுதாகி நிற்பதால் முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தனியார் நிறுவனம் இதனை பராமரிக்க ஒப்பந்தம் பெற்றுள்ள நிலையில் சரிவர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ள பாதசாரிகள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்தி எதிரொலியாக கும்பகோணம் மாவட்டம் திருநாகேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது. ஊசி, இரத்த மாதிரிகள் மற்றும் பல்வேறு மருத்துவ கழிவுகள் சாலையில் கொட்டப்பட்டது. இதையடுத்து மாசு கட்டுப்பாட்டு மாவட்ட பொறியாளர் கண்காணிப்பில் அகற்றப்பட்டது. குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தென்காசியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மாவட்டத்தின் நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது. நடிகை ஷில்பா ஷெட்டிக்கு சொந்தமான பெங்களூரு சர்ச் ஸ்ட்ரீட் பகுதியில் இயங்கி வரும் பிரபல பப்பில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த பப்பில் ஷில்பா ஷெட்டி முக்கிய பங்குதாரராக உள்ளார். 60 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சிக்கியுள்ள ஷில்பா ஷெட்டி அந்த பணத்தை இந்த பப்பில் முதலீடு செய்துள்ளாரா என்பது குறித்து விசாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த முறைகேடும் உறுதி செய்யப்படவில்லை என்று கூறப்படும் நிலையில் சோதனை முடிந்த பிறகே அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 3 பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் பள்ளியில் தீவிர சோதனை நடத்தினர். மேலும் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட மேலும் 3 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்தியா வந்துள்ளன. 2020ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஏற்கனவே 3 ஹெலிகாப்டர் வழங்கப்பட்ட நிலையில் மேலும் ஹெலிகாப்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. போயிங்கால் தயாரிக்கப்பட்ட AH-64E அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்கியுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அமெரிக்க தூதரகம் பதிவிட்டுள்ளது. இந்த வகை அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இரவிலும் மோசமான வானிலையிலும் பறக்க முடியும். இது இந்திய ராணுவத்திற்கு கூடுதல் பலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்பட்ட ஆயுதங்கள், வெடி மருந்துகள், எரிபொருள் கிடங்குகள், யுக்ரைனிய படைகள் உட்பட 154 யுக்ரைனிய இலக்குகளை தாக்கியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கடந்த 24 மணி நேரத்தில் கார்கிவ் பகுதியில் உள்ள நோவோ பிளாடோனோகா பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் புரோக்ரோவ்ஸ்க், குப்யான்ஸ்க் மற்றும் லைமன் பகுதிகளில் ரஷ்யா தாக்குதல்களை முறியடித்ததாகவும் ரஷ்யா டாங்கிகள், கவச வாகனங்கள், பீரங்கிகள் மற்றும் ட்ரோன்களை அழித்ததாகவும் யுக்ரைன் தெரிவித்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் தந்தையும் மறைந்த வடகொரிய தலைவருமான கிம் ஜாங் இல்லின் 14வது ஆண்டு நினைவு தினத்தை வடகொரிய மக்கள் அனுசரித்தனர். 2011ஆம் ஆண்டு கிம் ஜாங் இல் மாரடைப்பால் மரணமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது நினைவு தினத்தையொட்டி மக்கள் அவரது நினைவிடத்திற்கு அலை அலையாய் வந்து பூங்கொத்துகள் வைத்து மரியாதை செலுத்தினர். உலகிலேயே $600 பில்லியன் சொத்து மதிப்பை தாண்டிய முதல் தனி நபராக எலான் மஸ்க் உருவெடுத்துள்ளார். அவரது நிகர சொத்து மதிப்பு 57 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. மின்சார கார்கள், விண்வெளி துறை மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய 3 சக்தி வாய்ந்த துறைகள் மஸ்கை உலகின் முதல் ட்ரில்லியனர் ஆக்கியுள்ளது. சிரியா, பர்கினா பாசோ, மாலி உள்ளிட்ட 5 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் வர அதிபர் ட்ரம்ப் தடை விதித்துள்ளார். பாலஸ்தீனத்தால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது T20 போட்டி லக்னோவில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கும் இந்தியா தொடரை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நீரஜ் கைவான் இயக்கத்தில் ஹிந்தியில் வெளியான ஹோம் பவுண்ட் திரைப்படம் 2026 ஆஸ்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான பிரிவில் ஹோம் பவுண்ட் இடம்பெற்றிருப்பதாக
பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. பிராட் பிட் நடித்த ஹாலிவுட் திரைப்படமான F1 ஆஸ்கர் பரிந்துரை பட்டியலில் 5 பிரிவுகளில் தேர்வாகியுள்ளது. சிறந்த ஒளிப்பதிவு, இசை உள்ளிட்ட பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் காற்று மாசு. நாளை முதல் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் அதிகபட்சம் 50% பணியாளர்கள் மட்டுமே பணிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உலக புகழ்பெற்ற BMW சொகுசு கார் உற்பத்தி தொழிற்சாலையை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பார்வையிட்டார். BMW ஷோரூமில் விற்பனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை பார்வையிட்ட ராகுல் அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்து சிறிது தூரம் அந்த காரில் பயணித்தார். தொடர்ந்து 450 cc திறன் கொண்ட பைக்கை அலாயசமாக ஓட்டி பார்த்து அதன் சிறப்பு அம்சங்களை விவரித்தார். 2026ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. அனுமதி பெறாமல் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்றும் காளைகள் துன்புறுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் 4வது நாளாக விசாரணைக்கு வந்தது. மதுரை ஆட்சியர், மாநகர காவல்துறை ஆணையாளர் ஆகியோர் ஆஜராகினர். தனி நீதிபதியின் உத்தரவால் பொது அமைதி சீர்குலையவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் தீபம் ஏற்றுகிறீர்களோ இல்லையோ, நீதிமன்றத்தை பரபரப்பாகவே வைத்துள்ளீர்கள் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் கருத்து தெரிவித்தார். தனது உத்தரவை அதிகாரிகள் யாரும் மதிக்கவில்லை என்றும் நீதிபதி கூறினார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையொட்டி நீலகிரியில் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா தலங்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வன பகுதிகளுக்குள் அத்துமீறி சென்று வீடியோ எடுக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தாநல்லூர் கிராமத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். மூதாட்டியை கொன்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் மதுரையில் வைகை ஆற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோரிப்பாளையம் யானைக்கல் தரைப்பாலம் முழுவதுமாக நீர் நிரம்பி ஓடக்கூடிய நிலையில் ஆற்றில் இறங்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். திருச்சியில் கட்டாய இ-ஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சாலையில் கணினியை போட்டுடைத்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் இ-ஃபைலிங் முறைக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஏராளமான வழக்கறிஞர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். நத்தம் அருகே கோபால்பட்டியில் அழிந்து வரும் மண்பாண்ட தொழிலை பாதுகாக்கும் வகையில் பொதுமக்களுக்கு தொழில் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. கதர் கிராம தொழில் வாரியம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் மண்பாண்ட பொருட்களின் நன்மைகளும் அதனை உருவாக்கும் முறை குறித்தும் பயிற்றுவிக்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் வையாபுரி கவுண்டனூர் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன் சேதமடைந்த பள்ளியின் கட்டிடம் சீர் செய்யாததால் அங்கு பயிலும் மாணவர்கள் தற்போது பயிலும் கட்டிடத்தில் அரையாண்டு தேர்வு எழுதியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.